ப்ராப்பர்ட்டிக் வாய்ஸ் இந்த தீர்க்கனின் குரலுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த நேரத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். யோவான் 4 அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, 6 மணி வேளையிலே ஆண்டவராய் இயேசு அந்த மத்தியான வேளையிலே கிணற்றருகே போய் அமர்ந்தார். சீகாரனும் கிணற்றருகே. காரணம், அங்கே ஒரு ஸ்திரிக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய நாள். ஆகவே ஒரு 10 டிராக்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து மற்றவர்களுக்கு கொடுங்கள். பக்கத்து வீட்டுக்கு போய் இயேசுவை குறித்து சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர் நட்சத்திரங்களைப் போல எந்தெந்தைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு நட்சத்திரம், யூ ஆர் த பிரைட் ஸ்டார். ஆகவே தைரியமாக இருங்க. நமக்கு மீட்பு உண்டு. இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உன் பாத்திரம் நிரம்பி வழியும் மகளே, பயப்படாதே. உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி கர்த்தர் செய்வார். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே.